கண்டினியூ பண்றது நீ என்னத்துக்கு புடுங்கிறதுக்கு வந்துக்கிற? அது அவங்க இவங்க வந்து ஒன்னும் நல்லதே பண்ணிருப்பாங்களே. நான் இப்படி அசிங்கமா பேசுறேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போயிடுங்க. அந்த டிஎம்கே கொத்தடிமைகள் எல்லாம் ஒப்பாரி இருப்பாங்க, ஒப்பாரியா இருக்கும். நீங்க அவங்க டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருங்க, ஓகேவா? 20 நாள் இப்படி புலம்புறாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 75 வருஷம் அவ கோமால இருந்தாங்களா? பட் அந்த சிங்கப்பெண் இதுவே ஏன் இவ்வளவு நாள் டிலே முதல்ல அனௌன்ஸ் பண்ணது, அந்த அனௌன்ஸ்மெண்ட் மேபி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தா 1 வீக்ல முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டா இருந்ததா? இதோட ஜாஸ்தியா தான் இருந்தது. அதாவது நடந்தது கேஷுவலா நடக்கும்போது அது பெருசா தெரியல. இவங்க வந்ததால அதை வந்து பெருசா பில்டப் பண்றாங்க. ஆனா நடக்குதான் பாக்குறீங்களா 10-20 நாள்ல ரொம்ப கிரைம் ரேட் அதிகமாகுது. இவங்க பாக்கணும். இவங்க பொறுப்புல இருக்கும்போது அவங்க எப்படி பேசு எதுவும் கெடுதல் பண்ணாத, ஜனத்தை நோவாத, நல்லா பண்ணா நல்லது. டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போயிடுங்க. அந்த டிஎம்கே கொத்தடிமைகள் எல்லாம் ஒப்பாரி இருப்பாங்க, ஒப்பாரியா இருக்கும். நீங்க அவங்க டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருங்க, ஓகேவா? 20 நாள் இப்படி புலம்புறாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 75 வருஷம் அவ கோமால இருந்தாங்களா? இப்ப நீங்க நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னாங்கல்ல, 4000 கோடி வந்து இது மழைநீர் வடிகால் ட்ரைனேஜுக்கு வந்து அந்த 4000 கோடியில வெறும் 89 கோடி கணக்கெட்டுங்க. மிச்சம் 3000 கோடி சாப்பிட்டாங்க. ஆமா, அதனால நாங்க வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு டைம் உங்க காசு கேட்பாங்க உங்ககிட்ட, ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ திருடுறதுக்கு நான் எது காசு கொடுக்கணும்? நீ மக்களுக்கு ஏதாவது செஞ்சா கொடுக்கலாம். இப்ப விஜய் நம்பி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு, அவர் கொடுக்கலாம், புரியுதுங்களா? சோ திருடுறவனுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்களே, அதனாலதானே ஆட்சி தூக்கி போட்டாங்க. பட் இவங்க அந்த அமைச்சர்கள் வந்துட்டு இது இல்லாதது எப்படி சொல்றீங்க? என்ன இதா சொல்றீங்க? அமைச்சர்கள் வந்துட்டு டாய்லெட்ல போய் பாக்குறாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாய்லெட் போய் பாக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டாய்லெட்ல இருந்து எல்லாம் பாக்குறாங்க. அதாவது பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. இப்ப பெரம்பூர்ல கூட அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்றாங்களா இல்லையா? சும்மா வந்து குறை சொல்லிட்டே இருக்கலாம். கோயில் அவரும் போய் கோயிலுக்கு புடிச்சு இது பண்ணிருக்காரு. கோயில் நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர் வந்து அறநிலையத்துறை போயிட்டு அங்க திருச்செந்தூர் நினைக்கிறேன், அங்க போய் கோயில லஞ்சம் கொடுத்தோம். அந்த பழைய ராஜாக்கள் எல்லாம் பண்ற மாதிரி அந்த மாடு வேஷத்துல போய் பண்ற மாதிரி போய் பண்றாங்கல்ல. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு இன்டென்ட் வேணும்ல. உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் நீங்க அதை பண்ண முடியும். இவங்க அமைச்சர் யாரும் அப்படி பண்ண மாதிரி இவங்க தாங்க காசு வாங்க சொல்றது, இவங்க தாங்க. இவங்களே போய் எப்படி போட்டாங்க? அவங்க தப்பு பண்ணாதாங்க உங்களுக்கு வருமானமே. தப்பு பண்ணாதாங்க வந்து வருமானமே. இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 15 லட்சம் ஒரு டார்கெட் வைக்கிறான்னு வச்சுங்க, அது எப்படி வரும்? இந்த கஞ்சா கடத்துறவன், இந்த ட்ரக் கடத்துறவன், கொள்ளையடிக்கிறவன், கொலை போட்டுறவன், இவங்க கிட்ட தான் காசு வாங்க போய் என்னமோ பண்ணு. 8 கோடி பேர் நம்பல் தான். அவங்க கிட்ட எப்படின்னா ஆட்டையை போடு, எல்லாத்தையும் தப்பு நடக்குது. ஆனா டிஎம்கே தான் காரணம் சொல்றாரு. அது டிஎம்கே காரணம்னா இவங்க தானே ஆட்சியில இருக்கிறாங்க. அவன் யாரும் அவனை தூக்கிட்டு போ, நீ தானே ஆட்சியில இருக்கிற, ஏன் டிஎம்கே மேலே குறை சொல்லிங்கிற? ஏன்னா அவங்க தான் தமிழ்நாடு ரொம்ப கெட்டு குட்டி. எப்படி கெட்டுது? அவங்க விட்டுட்டு போகும்போது எல்லாம் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. அது மாதிரி இவன் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு நம்பர் 1 ஆக சொல்லுங்க, சொல்லாம வாயிலே வர சொல்லுங்கிறானுங்க. தப்பு அது. அமைச்சர்கள் செயல்படுறத எப்படி பாக்குறீங்க? அமைச்சர்லாம் வேஸ்ட் ஆவணுங்க. அவனுக்கு ஒரு வட்ட செயலர் கவுன்சிலர் ஆகாம இந்த மாதிரி வந்துட்டு அது உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல அவனுங்களுக்கு. சும்மா போறானா எம்எல்ஏ போய் சும்மா ஆய்வு பண்றான், அந்த அமைச்சர் போய் ஆய்வு பண்ற இடத்துல எம்எல்ஏ போய் ஆய்வு பண்றான், கட்சிக்காரன் போய் ஆய்வு பண்றான். ஒரு ஆரணி இங்கோ சூளக்காரன் எல்லாம் மிரட்டி 1 லட்சம் ரூபாய் காசு கேக்குறான் ஒரு சூளக்காரன். இது வந்து இவனுங்களோட நல்லாச்சியா? மாற்றாச்சியா? நீங்க சொல்லுங்க. பஸ் ஆனா வந்துட்டு என்ன சொல்றாங்க, சேல்சி பேச்சு கான்ட்ராக்ட் எடுத்து அந்த பில்டிங் எழுதிக்கிறான், அங்க போய் இது பண்றாங்க. ஆக்சுவலா பார்த்தா இவங்க தாங்க எல்லாத்துலயுமே மிரட்டி பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பஸ் லேடிஸுங்களுக்கு பஸ் சொன்னாங்க, அந்த பஸ் கூட சரியா செயல்படுத்தல. அதுவுமே கரெக்டா வரல. நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, உங்களால முடிஞ்சது பஸ் பண்ணலாம். எனக்கு இனி பஸ் வந்து கொஞ்சம் நஷ்டத்துல தான் போகுது டிஎம்கே ஆட்சியில இருந்தேன், ஆனா அதையும் செயல்படுத்த வக்கல். இவங்க தமிழ்நாடு பூரா பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லி அததான் சொல்ல வரேன். அவங்க ஆட்சியில நல்லா போச்சு. அதே மாதிரி கரண்ட்டுக்கு வந்தாரு, 200 யூனிட் கொடுக்குறான்னு ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டாரு. அந்த இருக்கிற யூனிட்டையும் காலி பண்ணிட்டாரு. ஒரு எங்க 100 யூனிட் கூட வரல ஒழுங்கா. அதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டா இருந்ததா? இதோட ஜாஸ்தியா தான் இருந்தது. அதாவது நடந்தது கேஷுவலா நடக்கும்போது அது பெருசா தெரியல. இவங்க வந்ததால அதை வந்து பெருசா பில்டப் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்ப கூட இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. போலீஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப ஷார்ப்பாவே இருக்கு. அதெல்லாம் வந்து எதிர்க்க இருக்கவங்க தோத்துட்டாங்கல்ல, அது யாரா இருந்தாலும் அந்த வெறுப்பு இருக்கதான் செய்யும். அதனால வேலையை செய்யதான் ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே உடனே எல்லாமே தெரிஞ்சிடாது, நாளாகும். என்னதான் நீங்க 100% எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா 100% மக்கள் திருந்தணும், அதெல்லாம் நம்ம ஊர்ல வாய்ப்பு கிடையாது. அங்கங்க இங்க என்ன நடந்திருக்கும், முதல்ல நடந்ததோட இப்ப கம்மியா தான் இருக்கு. எல்லாமே கரெக்டா நடக்கும். போக ஒரு 6 மாசம் 3 மாசம் 4 மாசம் டைம் கொடுத்தாதான் தெரியும். வந்த உடனே 20 நாள்ல 15 நாள்ல நடக்கணும் அப்படின்னா என்னது இது?
அதான் டிஎம்கே வந்துட்டு முழுக்க முழுக்க எல்லாமே விஜய் தான் காரணம் அந்த மாதிரி பழி போட்டு அதை எப்படி பாக்குறீங்க? வேற யார் மேல சொல்ல முடியும்? அவன் மேல தானே சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? வேற யார் மேல சொல்ல முடியும்? ஏடிஎம்கே மேல சொல்ல முடியாதுல்ல. ஆமா, வேற யார் மேல சொல்ல முடியாதுல்ல. இவங்க மேல தான் சொல்ல முடியும். வேற யாரும் சொல்லிட்டு ஸ்டாலினை 6 மாசம் டைம் கொடுப்போம், அவங்க எப்படி ஆட்சி நடத்துறான்னு பாப்போம்னு சொன்னாரு. பட் ஆனாலும் இந்த டிஎம்கேல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா ஜென்சி மீட்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி முதலாளி தானே செய்யறாங்க. இவரு சொல்லிட்டாரு மேலுக்கு, சரி, சொல்ல வைக்கிறதே அவங்க தானே. சொல்ல வைக்கிறதே செய்யறதே அவங்க தானே. அப்புறம் என்ன? அதனால வந்துட்டு சும்மா மேலுக்கு சொல்லிட்டாங்க 6 மாசம் பாரு, 3 மாசம் பாருன்னு. செய்ய ஒரு டீமை ஒர்க் பண்ண வைக்கிறதே அவங்க தானே. அது எப்படி காரணமாங்க? டிஎம்கே எப்படி காரணமாங்க? இவங்க பண்றதானே கரெக்டா பண்ணும்ல, இவங்க தானே பொறுப்புல இருக்கிறாங்க. இல்ல, டிஎம்கே தான் ரொம்ப வந்துட்டு கஞ்சாவும் சரக்கையும் வளர்த்தி விட்டாங்க தமிழ்நாட்டுல. குஜராத்ல இருந்து தானே எல்லாமே வருது, இங்க இருந்தா வருது. டிஎம்கே அப்படி பொறுப்பாகும். இல்ல, திமுக தான் காரணம், இவங்க தான் என் மேல தேவையில்லாம பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பழி போடுவாங்க. அன்னாட நடக்குதான் பாக்குறீங்களா 10-20 நாளா ரொம்ப கிரைம் ரேட் அதிகமாகுது. அதிகமாகுதுல்ல, இவங்க தானே பாக்கணும். இவங்க பொறுப்புல இருக்கும்போது அவங்க எப்படி பேசு, அவங்க பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க பொறுப்புல இருந்தா அவங்கள பழி போடலாம். இவங்க பொறுப்புல இருக்கும்போது அவங்க எப்படி பழி போட முடியும்? ஆனா அவங்கதான் வந்துட்டு ரொம்ப கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சுட்டேன்னு சொல்லி சொல்றாரு அவரு. குஜராத்ல தானே வருது, இங்க இருந்தா வருது, எல்லாம் ட்ரெயின்ல அங்க இருந்து தானே வருது. அது வந்து இப்ப யாரு பிஜேபி தான் காரணங்கிறீங்களா? அது காரணம் இவங்க தானே கண்ட்ரோல் பண்ண பிடிக்கணும். இவங்க தானே பொறுப்புல இருக்கிறாங்க. அவர்கிட்டதான் போலீஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே இவங்க தான் பாக்கணும். அவர் எம்ஜிஆரை விட எனக்கு அதிகமா ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் எப்படி பாக்குறீங்க? அவர் எம்ஜிஆரை விட பெரியவங்க மாதிரி பேசுறாரு. எம்ஜிஆர் எத்தனை வருஷமா ஆரம்பித்து அரசியல்ல இருந்து கடைசியா ஒரு 10 வருஷத்துக்கு மேலதான் வந்தாரு. அவரோட இப்படி பொறுப்பு செய்ய இப்ப என்னமோ சின்ன பசங்க எல்லாம் எல்லாம் ஓட்டு போட சொல்லி, தாய் அப்பா அம்மாவா ஓட்டு போட சொல்லி ஒரு புதுசா வந்துட்டாரு. பட் அந்த சிங்கப்பெண் இதுவே ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆகுது? முதல்ல அனௌன்ஸ் பண்ணது, அந்த அனௌன்ஸ்மெண்ட் மேபி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தா 1 வீக்ல முடிச்சிருக்கலாம், அல்ல 10 டேஸ்ல முடிச்சிருக்கலாம். அதுக்கு மேல ஆறுது. அது ஒரு அவருடைய சைட்ல இருந்து ஒரு டிலே வந்து அனலைஸ் பண்ணிட்டு அது குவிக்கா பண்ணாங்கன்னா, அப்படியும் இவ்வளோ நாள் ஆகுது எப்படியும் 1 வீக் 15 டேஸ்ல தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் 1 month 2 months ஆகும். இவர் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுல இந்த சிங்கப்பெண்ல டிலே பண்றாரு, அவர் மிஸ்டேக்கா இருக்கலாம். மற்றபடி ஓவரால் எல்லாம் இவ்வளவு வருஷமா நடந்தது 10-15 டேஸ்ல நடக்கிறது கஷ்டம். ஒரு 1 or 2 monthsல பண்ணலன்னா படுறது இல்ல. அது நம்ம சிங்கப்பெண்ணே அந்த ஈவெண்ட்டுக்கு போகாம அவர் வந்துட்டு தான் மேனேஜரோட கல்யாண இதுக்கு எல்லாம் போனாரு. ஆனா அந்த ஈவெண்ட்டுக்கு அட்டென்ட் பண்ணல. தமிழ்நாடு இந்த இதுல இன்னும் அவர் அரசியல்வாதியா முழுசா மாறாம இருக்காரோ? புதுசா வந்தவங்கள 1 மாசத்துல எப்படி அரசியல்வாதியா மாறும்னு எதிர்பார்க்கலாம். டைம் ஆகும் தானே. இல்ல, ஒரு 2 வருஷமா அரசியல் இருந்துட்டு தானே. அரசியல் பதவியில இருக்கிறதுனால வெளியே இருக்கிறதுனால வேலை. பதவியில் வந்த பிறகு அது ஒரு பொறுப்புங்கெல்லாம் தெரியும். ஒரு பொறுப்பு நிறைய பொறுப்பு இல்லை. ஃபைனான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சட்டம் வந்து ஆரம்பிச்சு எவ்வளவு இருக்கு. அதை நீ வந்து 15 டேஸ்ல மாஸ்டர் பண்ணணும் சொல்ல முடியாது. எதுவும் கருதல் பண்ணாத, ஜனத்தை நோவாத, நல்லா பண்ணா நல்லது. ஆனா நிறைய பாத்தீங்கன்னா பாலியல் கொடுமை, இது மாதிரி சின்ன குழந்தைங்க ரேப் பண்றது இன்னும் தொடர்ந்து தமிழ்நாட்டு நடந்துகிட்டே தான் நடந்துதாங்க. நம்ம யாரு பக்கம் பேச முடியாது. ஃபர்ஸ்ட் அம்மா ஆட்சியில அது கேட்பாங்க. அந்த காலத்து ஐயா வயசுல கூட கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆயா சொல்ற தப்பா நினைச்சிடாத, அம்ஜிகர்ல இருந்தோம். அந்த ஆசி தெரியுமா ஐயா? ஆசி தெரியுமா? ஆசி அரும்பாக்கம் ஆசி அத உடைச்சாங்க. ஒருத்தர் தெரிஞ்சவங்க வந்து விட மாட்டேன்ட்டாங்க. ஐயா அப்ப வந்து அது நாங்க கட்டணும் அப்படின்னு அப்படிலாம் இருக்குது பழைய ஆளுங்கெல்லாம். இப்போ வந்துக்கிறாரு, அவரு என்ன சொன்னாரோ அவர் முழுதான் எடுக்கணும் ஐயா. அவர் 2500 காசு தரேன்னு சொல்லிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாங்க அதெல்லாம் நினைக்கல ஐயா. நாங்க நினைக்கல. எதுக்குன்னா கல்லால காசு இல்லைன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, யாரும் வந்தா என்ன.